தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் நான் சொன்னபடி நீங்கள் நிகழ்ச்சியை இறுதி வரை எந்த இடையூறு இல்லாமல் உட்கார்ந்து கவனிக்கும்படியாக கேட்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விற்கும் இது பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இப்போவும் இன்னைக்கு சிந்திக்க போகிற காரியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கடந்த வாரத்தில் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் நம்ம சில காரியங்களை பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், சர்ச்சுக்கு போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். அரசாங்க ரெக்கார்ட் படி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும்போது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்த்தப்போ ஜென்ம சுபாவமான மனிதர்கள், மனித இயல்பை உடையவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி நான் சொன்னேன். அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே தேவனுடைய ஞானத்தை அறியாதவர்களாய் அவர்கள் இருக்கிறபடினாலே, அவர்கள் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறபடினாலே, உலக மக்களின் வழிகளையும் உலக வழிபாடுகளையும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஜென்ம சுபாவத்திற்குரியவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அதில் 2 பிரிவை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பல பிரிவுகள் சபைகளிலே இருக்கிறது, அதை சொல்லவில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற 2 பிரிவுகள், ஒன்று மாம்சத்திற்குரியவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள். அதை குறித்து இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சிந்திக்கலாம். என்னோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கொரிந்து சபையில் 3 விதமான மக்கள் இருந்தார்கள். ஜென்ம சுபாவ மனிதர்கள், மாம்சத்திற்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். இவர்களை பற்றி தான் நாம் படித்து வருகிறோம். ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் தேவனை அறியாதவர்கள். ஆனால் இவர்கள் சபையில் இருக்கிறார்களா என்று சொன்னால் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், உலக வழிபாடுகளையும் உலக வழிகளையும் உலக ஞானத்தையும் பின்பற்றுகிறவர்கள், தேவ ஞானமற்றவர்கள். இன்னும் 2 விதமான கூட்டத்தார் சபைக்குள்ளே நிச்சயமாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், முதலாவதாக மாம்சத்திற்குரியவர்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காதவர்கள், அவர் ஆளும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு தங்களுடைய சொந்த வழிகளை பின்பற்றுகிறவர்கள் தான் மாம்சத்திற்குரியவர்கள். இவர்கள் எப்போதுமே பிரச்சனையாகத்தான் இருப்பார்கள். கொரிந்து சபையிலே ஜென்ம சுபாவத்திற்குரிய மக்கள் இருந்தார்கள், மாம்சத்திற்குரியவர்கள் இருந்தார்கள், ஆவிக்குரியவர்கள் இருந்தார்கள். இந்த மாம்சத்திற்குரியவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். மேலும் சகோதரரே,
நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இங்கே பார்க்கும்போது மனுஷ மார்க்கமாய் நடக்குகிறவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் குழந்தைகளைப் போல செயல்படுகிறவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய நிலைமையிலே பலப்படாதவர்கள், தேவனுடைய ஞானத்தை முழுமையாக அறியாதவர்கள், ஏதோ கொஞ்சம் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், முழுமையாக தேவனுக்கு ஒப்புக்கொடாதவர்கள். அது மாத்திரமல்ல, தாங்கள் நினைக்கிறதை நிறைவேற்றுகிறவர்கள், மனித முறைமையின்படி நடக்கிறவர்கள். இவர்கள்தான் மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் இன்னும் அநேக காரியங்களை சொல்லுகிறது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழாமல் உலகத்துக்காகவே வாழ்கிறவர்கள். இவர்களால் சபையிலே பிரச்சனை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் அநேகர் கொரிந்து சபையிலே காணப்பட்டார்கள். அதனாலே பிரிவினைகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. மனுஷ முறைமையின்படி அநேக மனிதர்களை முன்மாதிரியாக வைத்து அவர்களை பின்பற்றுகிறார்கள். வெவ்வேறு குழுவாக அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கொரிந்து சபையிலே பல பிரிவுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கொரிந்து சபைக்குள்ளே பல தலைவர்களை பின்பற்றுகிற மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கும் உள்ள சபைகளிலே மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள் அநேகர் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஏன் மாறினாங்க அப்படின்னா, ஆவியானவராலே அவர்கள் நடத்தப்படாதபடி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடாதபடி இருக்கிறபடினாலே பிரச்சனைக்குரிய விசுவாசிகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் சபையிலே நன்மைகள் உண்டாவதை விட அதிக பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஆனால் இன்னொரு சாராரை நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி. அதை குறித்து 1 கொரிந்தியர் 2:15-16 வசனங்களில் வாசிக்கும்போது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கிற மனுஷன் ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள் மனித இயல்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்திற்குரியவர்களாகவும் அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜென்ம சுபாவ மனிதர்கள் எப்படி தங்களை புரிந்து கொள்கிறார்களோ அதே போல ஆவிக்குரிய மனிதனையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் இந்த உலக வழிபாடுகளை பின்பற்றுகிற மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவிக்குரியவர்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் வித்தியாசமாய் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதை பார்த்து அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரியவர்கள் அங்கே மாம்சத்திற்குரியவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், மாம்சத்திற்குரியவர்கள் தங்களுடைய சொந்த சிந்தனையினாலும் தங்களுடைய வழிமுறையினாலும் முன்னேறி போகிறவர்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள். ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு விலக்கி காண்பிக்கும் போது அதை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். அதை குறித்து பவுல் சொல்லுகிறார், நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள், நாங்களோ ஆவிக்குரியவர்கள். ஆக கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்கிறவர்களாக ஆவிக்குரியவர்கள் காணப்படுகிறார்கள். எப்போதுமே ஆவிக்குரியவர்கள் பெருமை உள்ளவர்களாக தங்களை பெருமையாக எண்ணுவது கிடையாது. அவர்கள் தேவனால் அருளப்படுகிற தேவ ஞானத்தை பெற்றவர்களாக,
தாழ்மையுள்ள மனிதர்களாக, கிறிஸ்துவின் ஞானத்தை அறிந்தவர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள். அவர்கள் மிகவும் தாழ்மை உள்ளவர்கள். அங்கே பார்க்கும்போது இந்த ஆவிக்குரியவர்களை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம யோசிக்கும்போது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவர்கள் முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருக்கு பயப்படுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, இந்த ஆவிக்குரியவர்கள் தீமையை விட்டு விலகி வாழ்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்கள். இதை குறித்து நாம் அடுத்த முறை ஆவியின் கனியை குறித்து நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆவியின் கனியை பெற்றவர்களாக, ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக, தேவனுக்காக பயன்படுகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா அல்லது ஆவிக்குரியவர்களா? நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். இங்கே கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகள் அனைவரும் ஆவியானவரை பெற்றவர்கள். அவர்கள் ஆவியானவராலே நடத்தப்படும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் அதிலே ஒரு சாரார் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காமல் தங்களுடைய விருப்பப்படி வாழ்கிறவர்கள், அவர்கள்தான் மாம்சத்திற்குரியவர்கள். ஆனால் ஒரு சாரார் முழுமையாக தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் தங்களை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறவர்கள், அவர்கள்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு சிறந்த அரசன். அவனை குறித்து நாம் நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு நன்றாகவே தெரியும். அவனை குறித்து அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம முந்தின செய்திகளிலே படித்திருக்கிறோம். அவன் ஒரு வித்தியாசமுள்ள மனிதன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு மனிதன், தேவனுடைய இருதயத்தை பெற்ற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக நீங்கள் காணப்படுவீர்கள். நிச்சயமாக தேவன் விரும்புகிறதை, தேவன் உங்கள் வாழ்வின் மூலமாக செய்ய விரும்புகிறதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்களா? அல்லது உங்கள் சொந்த விருப்பப்படி, இந்த உலக வழக்கத்தின்படி, உலக காரியங்களின்படி, உலக மனிதர்களின் வழக்கப்படி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது இவரை குறித்து நான் முன்னதாகவே சொன்னேன், மீண்டுமாக சொல்லுகிறேன். பவுல் ஒரு காலத்தில் அவர் ஜென்ம சுபாவ மனிதராக காணப்பட்டார். தன்னுடைய விருப்பப்படி தான் அவர் வாழ்ந்தார். அவர் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் சரியானது என்பதை உணர்ந்து அதன்படி வாழ அவர் முற்பட்டார். தேவனை குறித்ததாக அவர் அறிந்திருந்ததாக தான் எண்ணினாலும் தேவனை அறியாதவராக அவர் காணப்பட்டார். அதை குறித்து நம்ம பார்த்தப்போ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் மனம் திரும்பின போது அவருடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட்டது என்பதை அங்கே வாசிக்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பவுலை தேவன் சந்தித்தார். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்தார். அவன் குதிரையிலிருந்து விழுந்தான், அதை நம்ம பார்க்கிறோம். விழுந்த அவனிடம் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது அவன் ஆண்டவரிடம் கேட்கிறது என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இவ்வளவு காலம் அவன் தன்னுடைய சொந்த வழியிலே போய் கொண்டிருந்தான், சொந்தமாக செயலாற்றி கொண்டிருந்தான், சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தான்,
சொந்த விருப்பங்களை செய்வதன் மூலமாக நான் கடவுளை பிரியப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் செய்த எந்த காரியமும் கர்த்தருக்கு ஏற்புடையதாய் இல்லை. கிறிஸ்து அதை அங்கீகரிக்கவில்லை. கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அவன் நடுங்கி போனான். ஏனென்று சொன்னால் அவன் அத்தனை காலம் வரை அவன் நினைத்திருந்தது என்ன, நான் கடவுளுக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி அவன் தவறாக அவ்விதமாக புரிந்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட போது, அவனை அறிந்த ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி இப்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாறிப்போனார். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, தேவன் விரும்பக்கூடிய கனியை கொடுக்கிறவனாக, தேவன் கொடுத்த வரங்களை தேவனுக்காக பயன்படுத்துகிறவனாக காணப்படுவான். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இல்லாத பட்சத்திலே அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக, வேதனைக்குரியவர்களாக, மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக அவர்கள் நிச்சயமாக காணப்படுவார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். இங்கே பாருங்க, பவுல் ஒரு படித்த ஒரு மனிதன், ஆகமங்களை கற்றவன், குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசேயன். எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய தகுதிகள்லாம் சொல்றார். ஆனால் அவன் இவ்வளவு தகுதிகளை பெற்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பதாக, அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பின்பதாக, அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் தேவனுக்கு விரோதமானது என்பதை அறிந்த பின்பதாக அவனுடைய வாழ்க்கை மாறினது. அதற்கப்புறம் அவன் தன்னுடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒருபோதும் அவன் யோசிக்கவில்லை. அதாவது தன்னுடைய ஞானத்தை வைத்து, தான் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்த உலக ஞானத்தையும் உலக காரியங்களை வைத்து அவன் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. அதுக்கு முன்பதாக அவன் வேதத்தை படிக்கவில்லையா? படித்தான். ஆனால் அவனுடைய புரிதல் வேதத்தை பற்றி வித்தியாசமாக இருந்தது. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது, தேவனுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவன் செய்கிற எந்த காரியங்களையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதை முழுமையாக அவர் ஒதுக்கினார். இதை புரியாதவனாக அவன் இருந்தபோது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. அவன் ஆவியானவருடைய செயலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆவியானவர் எங்கே அவனை நடத்தி கொண்டு போனாரோ அங்கே போவதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். ஆவியானவர் அவனுக்கு புது விதமாக வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ஒருபோதும் தான் கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து அவன் கிறிஸ்துவை பிரசங்கியாமல், தான் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவன் கற்றுக்கொண்ட காரியங்களின் அடிப்படையிலே தான் அவருடைய பேச்சுகளும் அவருடைய எழுத்துக்களும் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவனுக்கு அநேக தகுதிகள் இருந்த போதும் கூட மீண்டுமாக கிறிஸ்துவை அவன் ஆவியானவர் மூலமாக கற்றுக்கொண்டான். அதற்காக அவன் எங்கே போனான்? அரபு தேசத்திற்கு போய் 3 வருடம் தன்னுடைய நாட்களை செலவு செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அவன் கற்றுக்கொண்டான். அவனுக்குத்தான் தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது, தேவ ஞானம் வெளிப்படுத்தப்பட்டது, மறைக்கப்பட்ட தேவ ஞானம் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன ஞானம் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், அவன் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துகிறான். அதுதான் சபையின் ரகசியம். சபையின் ரகசியம் எப்படி சபையின் ரகசியம் என்று சொன்னால், புறஜாதியாரும் யூதர்களும் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிற ஒரே மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் சபையின் ரகசியம். அதை அவன் அற்புதமாக வெளிப்படுத்துகிறான். இந்த தேவ ஞானத்தை அவன் முன்பதாக அறியவில்லை. முன்பதாக அவன் பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களை படித்திருந்தாலும் கூட அதை முழுமையாக புரியாதவனும் அறியாதவனுமாக தன்னுடைய விருப்பப்படி செயல்பட்டிருந்த அவனுக்கு ஆண்டவர் புதிதான ஞானத்தை பரத்திலிருந்து கொடுத்தார். தேவன் ஞானத்தை பரத்திலிருந்து பெற்றவனாக அங்கே சபையினுடைய தாற்பயத்தை, அதாவது சபையினுடைய முக்கிய காரணத்தை அவன் உணர்ந்தவனாக சபையை குறித்த ஒரு தெளிவான சத்தியத்தை
தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது சபையானது எல்லா மக்களையும் கொண்ட ஒரு சரீரம் என்பதை அவன் தெளிவாக அங்கே பார்க்கிறான். அந்த சபையிலே எல்லா விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்தான். இயேசு கிறிஸ்து சபையை மீட்டுக்கொள்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதையும் அவன் உணர்ந்தான். இதெல்லாம் அவனுடைய நிருபங்களில் அழகாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை பாரம்பரிய முறைமையின்படி கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நீங்கள் மாம்சத்திலே செயல்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து உலக வேஷத்தை தரித்தவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்களிடத்திலே மாற்றம் உண்டா? ஆவியானவருடைய கிரியைக்கு செயலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்? ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வாழ்விலே என்னென்ன காணப்படும் என்ற காரியங்களை வேதத்திலே இன்னும் அதிகமாக நாம் அறிய முடியும். வரும் நாட்களிலே இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் மாம்சத்திற்குரியவர்கள் யார் என்பதை நம்ம பார்த்தோம், ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை நம்ம பார்த்தோம். மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருப்பான், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் என்பதையும் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே பேதகங்கள், பிரிவுகள், கோபம், பொறாமைகள், வாக்குவாதங்கள் இவைகள் இருக்குதா? பழைய பாவமான காரியங்கள் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? நீங்கள் இன்றும் குழந்தைகளைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் அறியாதவர்களாக குறை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அந்த நிலையிலிருந்து திரும்பி ஆவிக்குரியவர்களாக மாற ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருப்பான். அவன் ஒருபோதும் மற்றவர்களோடு பிரச்சனை செய்வதில்லை, விட்டு கொடுத்து போவான், மன்னிப்பான். ஆவிக்குரியவன் அவன் அங்கே ஆவியின் கனியை கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக காணப்படுவான். ஆவியின் கனியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கலாத்தியர் 5:23-24 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியின் கனியை கொடுக்கிறவனாக அவன் காணப்படுவான். அதோடு கூட ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன் அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் வரத்தை பெற்றவனாக அவன் காணப்படுவான். ஒரு வரமோ 2 வரமோ அதை சபைக்காக தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறவனாக காணப்படுவான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களில் மகிமைப்படுவார். ஒருவேளை உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரியவன் மற்ற எவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட முடியாது. எனவே உங்களுடைய வாழ்க்கை தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் ஒருபோதும் சபையில் பிரச்சனையாக இருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக சபைக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்திங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருப்பீர்களானால்
எனக்கு மாம்சத்துக்குரியவங்க ஆவிக்குரியவங்கன்னாவே தெரியலைங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றியே எனக்கு ரொம்ப தெரியலைங்க. ஆனால் இந்த செய்தியை நான் கேட்குறேன், நானும் ஒரு ஆவிக்குரியவனாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் நடத்தப்படுவதற்கும் தேவனுடைய ஞானத்தை பெறுவதற்கும் தேவனுடைய வழிகளிலே நடந்து தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து பவுலை போல இந்த பூமியில் செயல்படுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவராய் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் என்பதை மனதார விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஜென்ம சுபாவமான மனிதர்களாகி நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாற்றப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய பாவ பழக்கங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற ஆண்டவருடைய உதவியை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு விட்டு கொடுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஆவிக்குரியவர்களாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு முறையாக எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் சோதித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாதவர்களாய் ஜென்ம சுபாவத்தின்படி செயல்படுகிறவர்களாய் இந்த உலக வழிபாடிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்களானால், உலக ஞானத்தை பின்பற்றி உலக மனிதர்களுடைய ஞானத்தை பின்பற்றி வாழ்வார்களானால் அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள அவருடைய கண்களை திறந்தரலும். ஆண்டவர், யார் ஒருவர் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே சமாதானத்தை அருளி ஆவிக்குரிய கிறிஸ்தவளாக அவர்கள் மாறுவதற்கு உதவி செய்யும். மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பாவமான காரியங்களை விட்டு திரும்பி ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களை ஆவிக்குரியவர்களாக நீர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஆவிக்குரிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் பவுலை போல நம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு எல்லா விதமான காரியங்களையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தரலும். ஆசீர்வதியும். எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டீர்கள். மிகவும் சந்தோஷமான காரியம். இந்த செய்தியை கேட்பது மாத்திரமல்ல, இதை குறித்து யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு இதை குறித்து அதிகம் அறிய விரும்பினாலோ எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் கீழே காணப்படுகிற அந்த தொலைபேசி எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீண்டுமாக அடுத்த வாரம் இதே போல் ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம்.